மேலும் நன்மை புரியுமாறு ஏவுவார்கள். எங்க பார்த்தாலும் நன்மைக்கு ரெக்கமெண்டேஷன் இருக்கும். இந்த குவார்டர் அடிக்கலையா, கிங்ஃபிஷர் ட்ரை பண்ணலையா, இந்த சிகரெட் ஊதலையா, இப்படிலாம் இருக்காது. நன்மை 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 நன்மையே இருக்கும். தீமையிலிருந்து தடுப்பார்கள். எந்த தீமை நீயா விரும்பி போய் தான் நாசமா போய் தான் செய்யற மாதிரி இருக்கும். ஆபாசம், ஒரு பெண்ணு வந்து போற பெண்ணு அது அழகா இருக்கா கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ மனைவியை தவிர வேற யாரையுமே பார்க்க முடியாது. சமூகத்தை அப்படி ஆக்கிடுவோம். சமூகத்தை அப்படி சபலமே உனக்கு வராது. எங்க இருந்து கற்பழிப்பு வரும்? இங்க என்ன பண்றாங்க? தூண்டி விடுறாங்க கண்ட்ரோல் பண்ணுமா? எங்க இருந்து கண்ட்ரோல் பண்ணுவான்? எவ்வளவு பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்களும் செஞ்சுட்டு பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு போயிடறான். சரி, கல்யாணமாவது நார்மல் பண்ணி வச்சிருக்கீங்களா? 13 வயசுல முதல்ல கல்யாணம் நடந்துட்டு இருந்தது. சொசைட்டி கரெக்ட் ஆகாம இருந்துச்சு. இப்ப என்ன ஆகி போச்சு? பெண்ணுக்கு இத்தனை வயசு. அப்ப என்ன நடக்குது? நம்ம பெண்கள்லாம் ஓடுறாங்க. கொண்டு போய் அப்புறம் காலேஜில் போடுறான், அதை போடுறான். எல்லா சினிமா அப்படி காட்டுறான். என்ன கல்யாணம் பண்ணினா புருஷன் உன்னை டார்ச்சர் பண்ணுவான், உன் மாமியார்காரி உன்னை டார்ச்சர் பண்ணுவா, உன் நாத்தனார் வந்து உன்னை டார்ச்சர் பண்ணுவா, உன் சுதந்திரம் பறிக்க போயிடும், நீ சாப்பிட முடியாது, நீ தூங்க முடியாது, காட்டுற பயத்துல கல்யாணமே வேணான்ட்டு பெண்கள் போறாங்க. அந்த மாதிரி